சொல்லமா எல்லாரும்? தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். அதுக்கு ஆதாரமான வசனம் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகவும் புக் ஆஃப் 2 Chronicles சாப்டர் 26 verse 4 and 5. ஏடு பூர்வகால 26ஆம் அதிகாரம். அவன் தன் தகப்பனாகிய எல்லாம் எடுத்துட்டீங்களா? அவன் மூணாவது வசனம் படிக்கலாமே, அழகா இருக்குது. ஊசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 16 வயசு பாருங்க, 16 வயசு ராஜாவாயிட்டா. அப்படி இப்பெல்லாம் 16 வயசுக்கு லவ் ஆரம்பிக்குது, கல்யாணம் ஆரம்பிக்குது. 16 வயசுக்கு குடிக்கிற ஆரம்பிச்சிடறான், 16 வயசுக்கு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடறான், 16 வயசுக்கு சினிமா பைத்தியம், 16 வயசுக்கு செக்ஸ் பைத்தியம், 16 வயசுக்கு சண்டை ரவுடி ஆயிடுறான், 16 வயசு வந்த பிறகு அடிக்க போறான், 16 வயசு வந்தவொடனே என்ன பண்ண உடம்ப முறுக்க ஆரம்பிக்கிறான். நான் பையன் ஆயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி 16 வயசுல கெடுத்துக்கிறான். இன்னைக்கு நிறைய வாலி பிள்ளைங்க வயசு பெரிய வயசாகும் பொழுது 16 வயசு 10th +2 போகும் பொழுது 10th முடிச்சு +2 போகும் பொழுது அவங்க அட்டகாசம் தாங்க முடியறதில்ல. 16 வயசுக்கு தவறான பழக்கம், கஞ்சா சாப்பிடுறது, போதை பொருட்கள் போறது, பலவிதமான பாவாடிமைகளுக்கு போகிறார்கள். பைபிள் சொல்லுது ஊசியா ராஜாவாகிற பொழுது 16 வயதாயிருந்து வராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த வயசுல ஒரு சாதிக்கணுங்க. பசங்களா மியூசிக் கத்துக்கணும், பாடணும், துதிக்கணும். பாருங்க நிறைய பசங்க செஸ்ல சாம்பியன் ஆகிக்கிறான். ஒரு பையன் 21 வயசுல வேர்ல்டு ஃபேமஸ் சாம்பியன்ஷிப் ஆகிக்கிறான். இன்னைக்கு 16 வயசுல படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க, ஆப்புங்களை கண்டுபிடிக்கிறாங்க. 16 வயசுல சயின்டிஸ்ட் ஆகுறாங்க. 16 வயசுல நிறைய பசங்க தூங்குறாங்க, தோன்றது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாம் மாத்திட்டு 16 வயசுல சாதிக்க ஆரம்பிங்க. எத்தனை வயசு சாதிக்க? வாலி பசங்க சொல்லுங்கம்மா, என்ன ஆகணும் 16 வயசுல? சொல்லுங்க, சாதிக்க. அதான் என் பைபிள்ல அந்த வார்த்தை 16 போட்டுக்குது. வாசிமா, 16 வயசுல 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். 52 வருஷம். பாருங்க, 5 வருஷத்துக்கு பயங்கரமா திண்டாடுறாங்க, எலெக்ஷனுக்கு போட்டி போடுறாங்க. 52 வருஷம். தாவீதே 40 வருஷம் தான், சாலமோன் 40 வருஷம் தான். இவர் எத்தனை வருஷம் 52 படிச்சது சொல்லுங்களேன் சத்தமா. 52 எத்தனை வருஷம்? 52 எல்லாம் உற்சாகமா இருந்தா ஒருத்தருக்கு உற்சாகமா இருக்கும். வராம சொல்லுவோமா? 52 வருஷம். அவனுடைய ஹிஸ்டரி பாருங்க. அந்த 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. உசியா என்றால் ஜெகோவா மை ஸ்ட்ரெங்த், ஸ்ட்ரெங்த் இஸ் மை ஜெகோவா. தேவன் தான் என் பலன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம், பேர் வைக்கும் பொழுது நல்ல பேர்களை வைக்கணும், அது அர்த்தம் உள்ள பேர்களை வைக்கணும், மீனிங் உள்ள நேம்களை வைக்கணும். இல்ல பேரை மாத்திட்டு என்ன பண்ண, நல்ல பேர்களை வச்சுக்கணும். பேரு தான் உங்களை உருவாக்கும். பக்கத்துல போய் சொல்லுங்க, பேரு உங்களை உருவாக்கும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க பேரு உங்களை உருவாக்கும். சொல்ற ஜெகோவா ஸ்ட்ரெங்த் இஸ் ஸ்ட்ரெங்த் ஆஃப் மை ஜெகோவா, தேவன் தான் பலன் என்ற பேரு. 52 வருஷம் என்ன பண்றான்? எருசலேமில் அரசாண்டான். அடுக்கல வாசிங்க. எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. 5வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாம் வாசிக்கலாமா? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதா இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை, அதான் பிரசங்க தலைப்பு, தேவன் காரியங்களை, அது கோடு போட்டுக்குங்க, தேவன் காரியங்களை வைக்க செய்தார். சும்மா வாக்கிய செய்யல. உன் காரியம் வாக்கிய செய்யணும், ஒரு ஸ்டடி பண்ணணும். நீ உன் காரியம் சக்சஸ் ஆகணும், ஏதாவது ஒன்னு அர்ப்பணிக்கணும். வாக்குல மாற்றங்களை கொண்டு வரணும். வருத்தம் மாத்திரப்பட்டுக்கிறோம், எனக்கு ஆண்டவர் அது செய்யல, எனக்கு ஆண்டவர் இது செய்யல, இன்னும் நான் அப்படி வாழல, நான் இப்படி வாழல, இன்னும் நான் அப்படி படிக்கல, இப்படி சம்பாதிக்கல சொல்றோம். தேவன் சும்மா செய்ய மாட்டாரு. ஏதோ ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தேவன் சும்மா சாதாரண எதுவும் செய்ய மாட்டாரு.
நம்முடைய வாழ்க்கை முறையை பார்ப்பாரு, வழிமுறையை பார்ப்பாரு, அர்ப்பணிக்கிற முறையை பார்ப்பாரு. நம்ம எவ்வளவு அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவு தேவன் நம்ம கொண்டு கிரியை செய்கிறார். ஒரு சத்தமா சொல்லுங்களே. கை தட்ட மாட்டீங்களா? அப்படியே எல்லாம் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உற்சாகப்படுத்துங்க. நம்ம வருத்தம் மாத்திரப்பட்டுக்கிறோம். ஆண்டவர் எனக்கு அப்படி செய்யல, இன்னது செய்யல, இன்னும் என்ன குடும்பத்துல என்ன பலப்படுத்தல, ஏன் அவங்க மறிச்சிட்டாங்க, ஏன் அவங்க இப்படி ஆயிட்டாங்க, அப்படிதான் நம்ம சொல்லி வருத்தப்படுறோம். தவிர தேவன் காரியங்களை வாய்க்க செய்வதற்கான வழியை நம்ம அர்ப்பணிக்க மாட்டேங்கிறோம். இங்க 5வது வசனம் கடைசியில் சொல்கிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உன் காரியம் வாக்கிய சக்சஸ் ஆகணும். God made purpose. ஆண்டவர் உன்னை ஒரு இதுல கொண்டு போகணும், ஆசீர்வாதத்தை கொண்டு போகணும். யோசுவாக்கு சொல்றாரு 1:8 நீ காரியம் வாக்கியம் செய்யணும். ஃபேன் ஆஃப் பண்ணுங்கப்பா. அது ஃபேன், அது சவுண்டு அது வருது பாரு ஒரு மாதிரி. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுமாக்கோ, அந்த மைக்கு ஒரு மாதிரி சவுண்டு வருது. வாசிக்க யோசுவா 1:8 இன்ட்ரோடக்ஷன் வசனங்கள் இதெல்லாம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இவைகள் இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம். ஐயா அந்த டோர் சாத்திட்டு அந்த டோர் தோறுங்க. அந்த கேமராக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டோர் சாத்திட்டு இந்த டோர் தோறுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தோறுங்க. வாசிங்க சிஸ்டர். இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது வழியை வாக்கிய பண்ணுவாய். வழியை வாக்கிய பண்ணுவாய். எப்போ? இது தானிக்கும் போது ஆண்டு சொல்லித்தர பாருங்க. உன் வழி வாய்க்கணுமா, நீ சக்சஸ் பண்ணணுமா, நீ பிராஸ்பர் பட்டுக்கணுமா, நீ பிராஸ்பரிட்டில வரணுமா, நீ ஆசீர்வாதத்துக்குள்ள வரணுமா, அவர் சொல்லித்தரார் பாருங்க. யாருக்கு? யோசுவாவுக்கு. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயில் இருக்கட்டும், பேசு செய்ய. அந்த டோர் சாத்துமா, சாத்துங்கம்மா. தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். ஆதியாகமம் புஸ்தகம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஆதியாகமம் 39:4-5 வாசிங்க. ஆதியாகமம் 39:3-4 வாசிங்க. ஆதியாகமம் 39. ஆண்டவர் வழி வாய்க்கின்றது சில வார்த்தைகளுக்கு பாருங்க. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று, கர்த்தர் யோசேப்போடு இருக்கார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். கை தட்டலாமா? கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்று. உற்சாகமா, இதாங்க வார்த்தை. இதாங்க நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, இதாங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு பார்க்கிறார் பாருங்க. இதுதான் தேவனை தேடணும், உண்மை, பரிசுத்தம், ஜெபம், விசுவாசம், அன்பு, ஐக்கியத்துல அர்ப்பணிப்புல வந்துடணும். எஜமான் பார்க்கிறார். அப்படி பாருங்க, பார்த்து யோசேப்பினிடத்தில் அவன் தய வைக்கிறான் பாருங்க. அடிமைங்க, விற்கப்பட்டவன், வேலைக்காரன் தய வச்சு அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறான். பெரிய அதிகாரம் ஏன் வருது? தேவன் வாக்கிய பண்ணுகிறார். அல்லது சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 1:3 நமக்கு ஒரு கட்டளை சொல்லிட்டாரு. சங்கீதம் 1:3 வாசிங்க. ரொம்ப ஈஸியான வேர்டு. எல்லா சண்டே கிளாஸ் பசங்க பிச்சு தள்ளணும் அந்த வார்த்தையை. அவன் நீர்க்காலங்களில் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். யாரு? இரவும் பகலும் பைபிளை படிக்கிற மனுஷனுடைய காரியங்கள் வாய்க்கும். கஷ்டப்படாதீங்க, ஏழையா இருக்காதீங்க. இப்ப ஏழையா பிறந்துட்டோம், சபைக்குள்ள வரும்பொழுது ஏழையா வந்துட்டோம். ஆனா சபைக்குள்ள வளரும் பொழுது நம்ம பணக்காரராக வளரணும். கை தட்ட மாட்டேங்கிறீங்களே? ஏன்பா போலப்பா சொல்லி தர்றது? சும்மா அப்படி உட்காராதீங்க. சர்ச்சில் ஒரு வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏழையா நம்ம இருக்கக்கூடாதுங்க. சில பேரண்ட்ஸுங்கெல்லாம் 10th தான் படிக்க வைப்பாங்க, அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியாது.
சில பிள்ளைங்க வேலைக்கு போய் படிப்பாங்க. +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு ஐஏஎஸ் வரைக்கும் போய் கலெக்டர் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா அவங்க பேரண்ட்ஸ் தெரியும், எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்கள் அப்பா அம்மாக்கால முடியல. ஆனால் அந்த பிள்ளைங்க விடுறதில்ல பாருங்க. வைராக்கியத்தை வந்து சமுதாயத்தை பார்க்குறாங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் மாறிடுறாங்க. எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கல அப்படின்னு அவங்க கவலைப்படுறதில்ல பாருங்க. அவங்க கால் வைக்கிறாங்க எடுத்து, அவங்க மேற்கொண்டு வராம பாருங்க, ஏழை நிலைமையை மாத்துறாங்க. நம்ம குடும்பம் இப்படித்தான். ஆனால் அப்படியே இருக்கிறது இல்லை. எல்லாம் சமுதாயத்தை படிச்சு பாருங்க, நீங்க நியூஸ் பாருங்க, ஒவ்வொரு பேக்ரவுண்ட் பாருங்க எப்படி வந்தாங்கன்னு. சர்ச்சில் நீங்க அப்படியே ஏழையா இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்கப்படணும். சும்மா உட்காராதீங்க, மாற்றிக்கொள்ளுங்க உங்களை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாவ காரியங்கள் நம்முடைய பிற்பதாக்கள் நம்மளை இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம வாழும் பொழுது நம்ம கர்த்தர் மாத்துகிறவர். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் பிரசங்க தலைப்புனா காரியங்களை வாய்க்க செய்கிறார். இந்த உசியா ராஜாவுடைய காரியத்தை வாய்க்க செய்வதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. காரணங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அந்த காரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே வசனத்தில் 4-5 வசனத்தில் என்ன காரியம் பண்ண, அப்படி ஏன் தேவன் காரியத்தை வாய்க்க செய்தார்? அந்த விண்டோ திறந்துக்குங்கம்மா. வாரம் சொல்கிறோம்மா, அந்த விண்டோ திறங்கன்னு. காற்று கொஞ்சம் வரட்டுமா? ஃபேன் இல்லைல்ல, அது விண்டோ திறந்துக்குங்க. மைக்கில் சொன்னால் லைவில் போகுது, புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு வாரமும் இது சொல்லிட்டு தாங்கிறேன். பசங்க எல்லாம் சும்மா உட்காந்துக்கிறாங்க, அப்படியே எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. பக்கத்தில் சவுண்டு போகக்கூடாது இல்லையா? அவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க. காலையிலேயே உங்க சத்தம் போடுறாங்க. நம்ம ஆராதிக்கல. நான் இப்போ பேசுனாங்க கேட்குதா? கேட்காது. மைக்கில் பேசினா வெளியே கேட்டுருக்குது. அப்போ அதை நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அப்போ ஆராதிக்கும் போது எப்படி சர்ச்சில் வரவங்க எல்லாம் அதை புரிஞ்சிக்கணும். வாசிக்கலாம், ஏன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிக்கலாம். பார்வைக்கு, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தல். வாசிக்கலாம். எத்தனை வசனம்? 4வது வசனம். 4வது வசனம். இதுதான் பிரசங்க வசனம் 26:4. அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. மறுபடியும் வாசிமா. அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. செம்மையானது செய்யறான். சில ராஜாங்க அதிகாரம் வந்துட்டு பிறகு தவறான காரியம் செய்வாங்க. செம்மையா அது விட்டுருவாங்க. ரெண்டு வருஷம் ஆட்சியை வெற்றி பெற்று 3வது வருஷம் ஜெயிக்குமா? அப்படி 3வது வருஷம் ஜெயிச்சிட்டாங்க பாருங்க. அப்போ யோசிப்பாங்க, நல்லது ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ சில ராஜாங்கள் வந்து ராஜபாரம் வந்துட்டாக்கா நல்லது செய்ய மாட்டாங்க, பழி வாங்குவாங்க, கொடுங்கோல் ஆட்சி நடத்துவாங்க, அதிகாரம் கிடைச்சிச்சு பாருங்க. ஆனால் இவன் அப்படி செய்யல. இந்த 16 வயசுல வரும் பொழுது, இந்த 16 வயசுல பக்தியை கொண்டு வரா. அப்படி அந்த 16 வயசுல தேவனுக்கு என்ன பிடிக்க கொண்டு வராரு. அந்த 16 வயசுல அர்ப்பணிக்கிறா. அப்படி வாசிக்க வசனம் 4 வசனம். அவன் தகப்பனாகிய செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு கை தட்டலாமா? செம்மையானதை செய்யறான். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? ஒரு தவறு செய்யும் பொழுது கர்த்தர் பார்க்கிறாரு. சினிமா தேட்டரில் உட்காரும் பொழுது எல்லாரும் மறைச்சிருவ, ஆனா கர்த்தருடைய கண்களை நீ கட்ட முடியாது. சாராய கடைக்கு போகும் பொழுது மறைஞ்சு ஒளிஞ்சு போலாம், ஆனா தேவனுடைய கண்களுக்கு ஒளிஞ்சு போக முடியாது. ஹல்லேலூயா. நீ கெட்ட வார்த்தை பேசுறது சர்ச்சில் கேட்காம இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு கேட்கும். நல்லா கவனிச்சிங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அந்த ஞாபகத்தை நம்ம கொண்டு வரணும்.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 16 வயசுல அர்ப்பணிக்கிறான் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானது செய்யறது. வாலிய பிள்ளைங்களாம் பாருங்க, நல்லா பாருங்க, அதெல்லாம் இங்கே 3 லைனு, அங்கே 2 லைனு பிள்ளைங்கள்லாம் அப்படியே வளரும் போது 16 வயசில் வளரும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும். வாலிப பசங்களுக்கு பிரியமானது செய்யக்கூடாது. வாலிபெல்லாம் இப்போ போயிடும். வாலிப பசங்க மாட்டி வச்சிருவானுங்க, கெடுத்துருவானுங்க வாழ்க்கையை. கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். பிரைஸ் எல்லாம் கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. கர்த்தருக்கு பிரியமானதை செய்தா பசங்கிட்ட பிரியமானதை செஞ்சு பாருங்க. அது அவனுக்கு பிடிக்கும், இப்படி பேசினா அவனுக்கு பிடிக்கும், இப்படி சொன்னா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா வச்சு கெட்டு போயிடும் வாழ்க்கை. வாலி பசங்க 16 வயசு வரும்பொழுது பக்தியா இருக்கணும், 16 வயசு வரும்போது விசுவாசமா இருக்கணும், 16 வயசு வரும்போது பைபிள் இருக்க கையில் பிடிக்கணும், 16 வயசு வரும்போது ஞானஸ்நானம் எடுக்கணும். 16 வயசுல ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ ஞானஸ்நானம்னா பெரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அத கர்த்தருக்கு பார்வைக்கு பிரியமானது செய்யறது. சும்மா ஆண்டவர் அவ காரியத்தை வாக்கிய பண்ணலங்க. 16 வயசுல சாதிக்கணும்னாக்கா நீ அர்ப்பணிக்கணும், கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும். உபாகம் புஸ்தகத்தில், யாத்திராகம் புஸ்தகம் 15:26 வாசிங்க. அங்க ஆண்டு இஸ்ரவேல் மக்கள் சொல்லித்தராரு பிரியமானது என்னன்னு. யாத்திராகம் புக் ஆஃப் எக்ஸோடஸ் 15:26 வாசிமா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு, பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டாக்டரின் தராங்க, ஃபர்ஸ்ட் உபதேசம் தராரு. எகிப்தை விட்டு சமுதிரத்தை விட்டு வனாந்திரத்தை தாண்டி மாறாவுக்கு வந்து மதுரத்தை கொடுத்து கட்டளையை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு. அவங்க தாறுமாறா வாழ்ந்தாங்க எகிப்துல. உபதேசம் இல்லாம, கட்டளை இல்லாம, நீதி இல்லாம எகிப்தினுடைய வழக்கங்கள் படியே வாழ்ந்தார்கள். தேசத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் சட்டத்தை கொண்டு வராரு. நீ இஸ்ரவேலுக்குள்ள போகும் பொழுது நீ இப்படிதான் இருக்கணும் ஒரு நியமத்தை கொண்டு வராருங்க. எகிப்தை போல கானான் அல்ல, உலகத்தை போல சபை அல்ல. உலகம் வேற, சபை வேற. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகத்துல வேலைக்கு போகும்போது எப்படின்னா போலாம், ஆனா சபைக்கு வரும்பொழுது ஒரு பரிசுத்தமாய் வரணும். ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவர்கள் போகும் பொழுது அது கட்டளையை அவர்களுக்கு போதிக்கிறாரு. எகிப்தின் வாழ்க்கை, எகிப்தியர்கள் தாறுமாறாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, மதுரத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை இனிமேல் கேட்டுக்கோ, நான் இனிமேல் சொல்ல போறேன் உனக்கு. அது சொல்றாரு, என்ன பண்ண? அவர் பார்வைக்கு செம்மையானது செய். இவ்வளவு கட்டளை கொடுத்து கூட இஸ்ரவேல் இன்னைக்கு என்ன சொல்றது, ஆணை திருமணம் பண்றாங்க, பெண்ணு திருமணம் பண்றாங்க, கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, திருமண ஒழுக்கத்தை கெடுக்கிறாங்க. அருவருப்பான ஒரு காரியத்தை செய்யறாங்க. பைபிள் கையில இல்ல, பைபிள் தூரம் வச்சுட்டாங்க. நீ பைபிள் தூரம் வச்சுட்டாக்கா பரிசுத்தம் போயிடும். இந்த பைபிள் விட்டு நீ தூரம் போனா அசுத்தம் வந்துடும், யார் விடுதலையாக்க முடியாது. இந்த பைபிள் தான் உன்னை விடுதலையாக்குகிறது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. இத புடிச்சுக்கணும். கட்டளை சொல்றாரு பாருங்க, செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றையும். பாத்தீங்களா ஏன் வியாதி வருது? கட்டளை விட்டு தூர போறோம், ஜபம் இல்ல, பரிசுத்தம் இல்ல. இந்த வசந்த பிடிச்சிக்கணும். முதல் கட்டளை சொல்றாரு, 1 ராஜாக்கள், இதெல்லாம் தாவீது படிக்கிறா பாருங்க. 1 ராஜாக்கள் 15:5 வாசிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வசனம் இதெல்லாம் வாசிங்க சிஸ்டர். தாவீது எத்தனை ஆகிய
ஒன்று தவிர, ஒரே ஒரு தவறு, ஊரியாவின் மனைவி மேல கை வச்சது மாத்திரம்தான். அது ஆண்டவர் கண்டிச்சிட்டாரு, தண்டிச்சிட்டாரு. ஆண்டு விடல. அது தாவீது ஏத்துக்கணும். அப்படி காத்து திருக்கசி அனுப்பி நீங்க சாமுவேல் புத்தகத்துல படிச்சு பார்க்கும் பொழுது அனுப்பி திருத்துறாரு. விடல ஆண்டவர். இங்க சொல்றாரு, ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். கை தட்டலாமா? அவன் பார்வைக்கு, அவர் பார்வைக்கு செம்மையானதை, அத பிரசங்கம், செம்மையானதை செய்தல். வாக்குல செம்மையானதை செய்யுங்க. தானம் தர்மம் பண்ண விட்டுறாதீங்க. சபைக்கு வர்றது விட்டுறாதீங்க. ஜெபிக்கிறது விட்டுறாதீங்க. ஆராதிக்கிறது விட்டுறாதீங்க. டைம் கிடைச்சா சர்ச்சைக்கு வரன்ற சட்டத்தை மாத்துங்க. அந்த மாதிரி சர்ச்சை நீ கேவலப்படுத்துறது வேற உலகத்துல ஒண்ணுமே இல்லை. எனக்கு டைம் கிடைச்சா நான் சர்ச்சைக்கு வருவேன்ற பாருங்க. நீ எவ்வளவு கேவலப்படுத்துற சபையை பாத்துக்குங்க. எனக்கு லீவ் இருந்தா நான் சர்ச்சைக்கு வருவேன் அப்படின்னா ஆண்டு உன்னை ஒரு நாள் ஆஸ்வதிக்க மாட்டேன். நீ செம்மையான வழியில இல்லைன்னு அர்த்தம். உன் இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போறதுல ஆண்டு சம்பளத்தில் அர்ப்பணி இது பண்ணாதீங்க. அதான் தேவன், நீ உங்களுடைய சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கலாம், ஆனா தேவனுடைய மனசுக்கு அது ஏத்துக்கு வராது. அதெல்லாம் காத்து அந்த லிஸ்ட்ல, இந்த லிஸ்ட்ல வராதுங்க. அதெல்லாம் வாரத்துக்கு நாள் சபாண்டவரை இருந்தாலும் தூக்கி போட்டு உட்கார்ந்துறாண்டவர். அதுதான் ஆண்டு பாப்பார். வராம சொல்லுங்க. அப்போஸ்தலர் காலத்துல தினந்தோறும் சபை. அப்போஸ்தலர் காலத்துல நினைச்சுங்க, தினந்தோறும் சபை இருந்துச்சு. இப்போ வாரத்துக்கு ஒரு முறை ஆண்டு மாத்தி கூட நம்ம வரலன்னா எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமா நம்ம செய்யறோமா? எப்படி ஆண்டவரை காப்பாத்துவாரு, உயர்த்துவாரு, ஆசீர்வதிப்பாரு, காரியத்தை வாய்க்க செய்வாரு. தாவீது ஆண்டு சொல்றாரு பாருங்க, மறுபடியும் வாசிங்க வசனம். தாவீது எல்லாம் வாசிக்கலாமா? தாவீது எத்தனை ஆகிய ஊரியாவின் சங்கதி ஒன்று தவிர, அது ரவுண்டு போடுங்க, ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவன் பார்வைக்கு 54, 52, 54 எத்தனை வாரம் இருக்குது சண்டே? ஒரு வருஷத்துக்கு 54 வாரமா? எத்தனை வாரம் இருக்குதுங்க? 52 வாரம். தேங்க்யூ ஐயா. எத்தனை வாரம் நீ லீவ் போடுற? இருக்குது 52 தான். 365 இப்போ 52ல் இப்போ எத்தனை வாரம் நம்ம லீவ் போடுறோம்? ஆனால் 52 வாரம் சர்ச்சைக்கு வந்து இருக்கிறாங்க. கை தட்டலாமா? 52 வாரம் வந்து இருக்கிறாங்க. ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண, ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண வருங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை இதுதான் ஆண்டவரை கர்த்தருக்கு பிரியமா. அதான் தாவீது ஆண்டு சொல்றாரு. நீதிமொழியிலேயே நம்ம செம்மையான செய்யணும். நீதிமொழியில் பிரசங்கி சொல்றாரு, வாசிங்க. நீதிமொழியில் சாலமோன் சொல்றாரு அப்படி 11, நீதிமொழி 11:3. ஏன் நம்ம செம்மையானது செய்யணும்? 11:3 வாசிங்க. நீதிமொழிகள். செம்மையானவருடைய உத்தமம் நீ செம்மையான நடத்தும், உன்னை காப்பாத்தும், உன்னை உயர்த்தும். நீ நல்லா இருப்பீங்க. உன் செம்மை உன்னை விட்டுறாது. உங்களுடைய செம்மை உங்களை உயர்த்தும். உங்களுடைய செம்மை உங்களை பாதுகாக்கும். வசனம் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லுது, எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க. வசனம் எவ்வளவு இது பாதுகாப்பா இருக்குது பாருங்க. வசனம் மறுபடியும் வாசிமா. செம்மையானவருடைய உத்தமம். கை தட்ட மாட்டேங்கிறோமே இந்த வசனத்துக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வசனங்க. இதெல்லாம் யாருக்கு நம்ம சொல்லி தருவா? இதெல்லாம் நம்ம கண்ணில் படுது பாருங்க. இதெல்லாம் நம்ம உள்ளே போது பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பிளெஸிங் தெரியுமா? நீ எவ்வளவு செம்மையா இருக்கிறியோ அவ்வளவு நீ ஆசீர்வாதமா இருப்ப. 11:6 வாசிங்க. 11ஆம் அதிகாரத்திலேயே 6ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே செம்மையானுடைய நீதி மாட்ட மாட்டேன். எங்கேயும் கடத்துல மாட்ட மாட்டேன், பாவத்துல மாட்ட மாட்டேன், பிசாசிட்ட மாட்ட மாட்டேன், போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டேன், திருடன்ட்ட நீ மாட்ட மாட்டேன். ஏன் மாட்டிக்கிற? ஏன் நம்ம மாட்டிக்கிறோம்? இன்னும் உத்தமம் இல்லை, இன்னும் செம்மை நம்மகிட்ட இல்லை. கூட சேர்ந்து போறது. சார் இவனை கூட தான் இருந்தான் சார், தப்பு செஞ்சிட மாட்டான், கொஞ்ச நேரம் இருந்தான் சார், அவன் மேலே கேஸ் எழுதுங்க சார். வாலி பசங்களே உஷாரா இருங்க. அடிக்கும் போது இவனு தான் சார் இருந்தான் சார், குடிக்கும் போது இவனு இருந்தான் சார். சார் நான் குடிக்கல சார், என்ன சார் இருந்தியாப்பா? எழுதுப்பா. அடிக்கல சார், இந்தியாப்பா, ஓகேப்பா போடுப்பா. போலீஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? இருந்தியா போடு. அப்போ எப்படி தப்பி பாரு உன் ஆண்டவர். வசனம் வாசிங்க. செம்மையானவருடைய நீதி தப்பி, செம்மையா இருந்தா உன் ஆண்டு தப்பி வைப்பாரு. எங்கேயும் மாட்ட மாட்டேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எங்கேயும் மாட்ட மாட்டேன். கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார்.
அல்லேலூயா. 11 வாசிங்க. அதுல 11 செம்மனுடைய ஆசீர்வாதத்தினால் நிலை பெற்றோம். செம்மையா இருந்தா உன் வீடு நல்லா இருக்கும், உன் சபா நல்லா இருக்கும், உன்னுடைய பட்டணம் நல்லா இருக்கும், உன் தெருவு நல்லா இருக்கும். சார் வராருப்பா, அவர் கூப்பிடுங்கப்பா, அந்த சகோதரி கூப்பிடுங்க, அந்த மேடம் கூப்பிடுப்பா, பேசுங்கப்பா. விசாரிப்பாங்க உன்னை அந்த இடத்துல வந்து. உன்னுடைய செம்மை ரோடே பார்க்கும். 25 வருஷமா இங்கே சபை நடத்துகிறோம். 2 கடலை கேள்வி பாருங்க, சொல்லுவாங்க சாட்சி நடக்குது வாங்கன்னு. அவங்கள்டெல்லாம் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக அன்பாக போகிறோம். இல்லை கேட்டால் அவங்க யாரும் அட்ரஸ் கேட்டால் ஐயோ சர்ச்சா இங்கே இது அப்படின்னு அவங்களாம் தெரியாது, தவிர சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம நடந்துக்கிறோம் பாருங்க. இந்த தெருவு எல்லாம் எந்த ஒரு கிறிஸ்து குடும்பம் இந்த இது தெருவில் இல்லை பாருங்க. சொந்த வீடு எதுவுமே இல்லை, சர்ச்சை கட்டணம் ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒன்று நடந்த சார் இது பேட்ச் சார் வந்து பாருங்க சார்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ செம்மையாக இருக்கிறோமோ அவ்வளவு நம்மளுக்கு பட்டணத்தில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் வீட்டில் ஆசீர்வாதம் உனக்கு, அதான் செம்மை. வாசிங்க. என்ன வசனம் அது? இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் நம்ம பிரசங்க வசனம் இது, பிரசங்க வசனம். அது கை வச்சுக்க. 2 நாளாகமம் 26:4 வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அம்மையை செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செகண்ட் பாயிண்ட் வாசிக்கலாம். 5வது வசனம் வாசிங்க. 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அப்போ சகரியாவின் நாட்களில் தேவனை தேட சகரியா புத்திமானா இருந்தா அப்படியா, இவனும் புத்திமானா இருந்தா அப்படி. அதே அந்த வார்த்தை போடுகிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களில் அப்படி போட்டுக்குது. இப்போ சகரியா எப்படி இருந்தா அப்படியா, புத்திமானா இருந்தா அப்படியா தேவனுடைய தரிசனங்கள்ல. அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியனா இருந்தா அப்படி. அவர் கீழே இவர் இருக்கிறா அப்படி பாருங்க. என்ன செய்யணும் இது செய்ப்பா, என்ன செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுப்பா, எப்படி செய்யணும் கேட்கற அப்படி. ஊசியா போய் கேட்கறா அப்படி சகரியா கிட்ட. சகரியா யாருன்னா புத்திமானா இருந்தா அப்படி. தேவன தரிசனங்கள் இல்ல, தேவனை போதிக்கிறதா அப்படி. சில காரியங்கள் விசுவாசிகள் தெரியலனா வந்து கேட்கணும். பாஸ்டர் இந்த வார்த்தை என்ன, இப்படி இந்த குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும், இது எப்படி பண்ணணும், இது என்ன பண்ணணும், இது எப்படி வீடு கட்டணும், இல்லை எப்படி கல்யாணம் பண்ணணும், இது எப்படி செய்யலாம் அப்படி கேட்கணும். இது எப்படி இது போறது. கிருஷ்ணமதி கேட்டாரு, எத்தனை வருஷமா வா இந்த இடம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்ரூவ் ஆகல. எத்தனை வருஷம்? 4 வருஷம் ஐயா? 2.5 வருஷமா லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி தரல. வேற லேண்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு அவங்க வீட்டு போயிட்டு, ஐயா பொறுமையா இருங்க, அந்த லேண்ட் உங்களுக்கு கிடைக்கும். லட்சங்களை அட்வான்ஸ் கொடுத்துட்டு எத்தனை வருஷமா? 2.5 வருஷம் இருந்தாங்க. எங்கெங்கயோ தேடி போனாங்க இல்லைங்கய்யா. 2 வருஷம் கழிச்சு அவனே அப்ரூவ்லாம் கவர்மெண்ட்ல வாங்க, அப்ரூவ் கிடைக்கல, அவனும் கிடைக்கல. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டோ அதே ரேட்ல அப்ரூவ் கிடைச்சு டபுள் ஆயிடுச்சு. ஆனா அவங்களை ஏமாத்தல அந்த ஓனர். 2 வருஷம் கழிச்சு டபுள் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா சார், இருந்தா சார் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் சார். 2 வருஷம் எங்கிட்ட பொறுமையா இருந்தீங்க, அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா அப்படிங்க. அப்பதான் அந்த புத்திமானா இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஒரு அழகான வீடு கட்ட வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. டபுள் மடங்கு ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு அப்ரூவ் ஆச்சு, டபுள் ஆச்சு லேண்டு. நான் சொன்ன பொறுமையா இருங்க ஐயா, கிடைக்கையா பருமாலையா, அட்வான்ஸ் கொடுத்துல அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த தைரியத்தில் அப்படியே இருந்தா பாருங்க, அந்த வார்த்தை அவங்கள அப்படியே காப்பாத்துச்சு. இப்போ கூட சொல்லுவாங்க ஆமே. இப்போ அந்த இடத்துல நல்லா பெரிய நல்ல லேவிட்டு நல்ல ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, காம்பவுண்டு செக்யூரிட்டி. அல்லேலூயா. வெளியே பார்த்தாங்க பாருங்க, எதுவுமே கிடையாது, ரோடு இல்லை, செக்யூரிட்டி இல்லை. வா என்னையா மில்கெட்லாம் பார்த்தீங்களா, என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. ஏன் சொல்கிறது தெரியுமா? தேவனுடைய தரிசனங்களை புத்திமானா இருக்கிற ஒரு பேச்சு நீ கேட்டா உன் காரியத்தை கர்த்தர் வாங்கி செய்வார். கைத்தடி கர்த்தரை மையப்படுத்துவேன். அதான் சொல்றேன், சாட்சி சொல்றேன். இந்த சாட்சி சொல்றது அதான் காரணம், உண்மையில சாட்சி சொல்றேன். சகரியா போதிச்சு அப்படி இப்படி இரு, இப்படி இரு, இப்படி நட, தரிசனம் முக்கியம், விசுவாசத்துல முக்கியம், ஜபத்துல இரு, இப்படி போ சொல்லும் பொழுது அதெல்லாம் அப்படி செய்யற. அப்படி அப்பதான் காரியம் வாய்க்க செய்யுது. பெரிய சொல்றது சின்ன பசங்க கேட்கணும், பாச சொல்றது விசுவாசம் கேட்கணும். மீட்டிங் வாட வந்துடணும், இல்லை எங்க ஆபத்தை மாட்டிக்குவேன், இல்லை விபத்தை மாட்டிக்குவேன் டைம்ல.
ஆமா, நினைச்சு பாருங்க. நீங்க எப்போ மாட்டு டைம்ல நீ சர்ச்சில் இல்லாத நேரத்தில் மாட்டுவீங்க பாருங்க. அந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாக்கா கர்த்தர் தப்பு வச்சிருப்பாரு. ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. ஆண்டு தரிசனங்கள் முக்கியம். வாசிக்கலாமா? தானியேல் புஸ்தகம் 1:17 வாசிங்க. டைம் ஆகுது நமக்கு ஆகுது. தானியேல் 1:17 வாசிங்க. தரிசனம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவன் தரிசனங்களை உண்மையா இருந்தா அப்படி, புத்திமானா இருந்தா அப்படி, அவரும் புத்திமானா இருந்தா அப்படி. வாசிங்க 1:17. தானியேல் 1:17மா. இந்த 4 வாலிபரும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் கொடுத்தார். தானியேலையோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க. பாத்தீங்களா? பிள்ளைகள தரிசனம் இருக்கணும், குடும்பத்துல தரிசனம் இருக்கணும். குடும்பத்துல ஒரு புத்திமான் நடக்கிற தரிசனத்தை உண்டாக தரிசனம் புத்திமானாய் மாத்தும். என்ன படிக்கிறேன் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். உன் பிள்ளை சின்னதுல ரவுடி கூட சேர்ந்தா பெருசா ரவுடி தான் ஆவா. உன் பிள்ளை சின்னதுல பாஸ்ட் விட்டா உன் பிள்ளை என்ன ஆவா? சொல்லும் பார்க்கலாம். பாஸ்ட் ஆயிடுவா. சர்ச்சி வரலாம் செய்யாதப்பா, முடிஞ்சவனை கூட்டின்னு போயிடுப்பா. ஒரு பாய் எடுக்க விடுறதில்ல, ஒரு பெருக்கு சின்ன பசங்களை எப்படி உன் வீட்டில் செய்வான், அவன் வீட்டை எப்படி பத்திரம் பாதுகாப்பான். எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். சர்ச்சி தோடுறா, பெருக்கடா, சேர் போடுறா, அதை எடுத்து விடா, இதை எடுத்து விடா, எல்லாம் சர்ச்சில் வேலை செஞ்சுட்டு வந்தியாப்பா. வெயிட் பண்ணணும் பேரண்ட்ஸுங்க. பா சர்ச்சில் நாங்கள் போய் பாஸ்ட்டு கேள்ப்பா, இதை சொன்னா செய்ப்பா, இதெல்லாம் எடுத்து போடுப்பா சொல்லணும். அப்போ தான் உன் வீட்டில் அவன் பணிவான். வாடா வாடா போகலாம் போகலாம் வா, பாஸ்ட் வேலை விட்டுருவார் வா. உன் வீட்டை அவன் சுத்தப்படுத்த மாட்டான், உன் வீட்டை கட்டி காப்பாற்ற மாட்டான். சர்ச்சைக்கு துரோகம் பண்ற பாரு, ஒழுக்கத்தை சொல்லி தரும் பொழுது இழுத்துன்னு போற பாரு. டைம் அடிச்சு மச்சு வந்துரு 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 வந்துரு. மியூசிக் கிளாஸ் விடுறதுல பாரு, ஃப்ரீயா இருந்து கூட டைம் இல்லைன்ற பாரு. அவன் வேற ஏதாவது கெட்டதை கற்றுக்குவான் பாரு, அப்பதான் யோசிக்குவேன். விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குற இடத்தை, தரிசனத்தை கற்றுக் கொடுக்குற இடத்தை, பக்தி கற்றுக் கொடுக்கறத நம்ம வளர்த்து விடணும். வராம சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் எப்படி வாசிங்க தானியேல் எப்படியா? தானியேலோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுடன் ஆக்கினார். அடுத்து வாசிங்க. அவர்களை 18 வாசிங்க. அவர்களை ராஜாவிடத்துல கொண்டு வந்திருக்கு நாட்களில் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேசருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். பாத்தீங்களா? எங்க போனா தரிசனம் இருந்துச்சா நீ மேல போவாங்க. கை தட்ட மாட்டுக்கிறோமே. தரிசனம் இருந்துச்சா நீ மேல போவேன், சொப்பனங்கள் இருந்துச்சா நீ மேல வருவேன். உனக்கு தரிசனத்துக்கு கத்துக்கணும். அதான் இந்த ஊசியா கத்துக்கணும். அப்படி தரிசனம் இல்லாம வாழாத. சர்ச்சி காலையஞ்ச உடனே வேலைக்கு ஓடணும், சர்ச்சுக்கு ஓடி வரணும். ஒரு தரிசனத்தை உண்டாக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு நான் போறேங்க. ஏதாவது ஒரு காரியம் வாக்கி பண்ணுமா, சர்ச்சில் ஒரு 1/2 ஜெபம் பண்ணிட்டு போலாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்றது இல்லை. முன்னாடி போய் நின்றுக்கிறது, 2 மணி நேரம் வெயிட் பண்றது. அதில் 10 நிமிஷம் வந்து ஒரு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். அது என்ன இல்லை பாருங்க, அந்த தரிசனம் இல்லை பாருங்க. தானியேல் எங்க விடப்பட்ட அப்படியா? நேபுகாத்நேச்சருக்கு. அங்க தானியேலுக்கு அடுத்த ஒரு ஷீட் வந்துச்சுங்க, சேர் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? தரிசனங்கள். சொல்ல பார்க்கலங்க, தரிசனம். அல்லேலூயா. நிறைய சொல்லி கொண்டு போகலாம். 3வது பாயிண்ட் போவோம். 2 நாளாகமம் 26:5. ஏன் காரியத்தை ஆண்டவர் வாக்கிய செஞ்சார்? 3வது பாயிண்ட் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26:5. தேவனுடைய புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்கள் வாக்கிய. தேவனை தேடு. 3வது தேவனை தேடுறது. மேல வசிக்கிறதுக்கு 3வது பாயிண்ட் தேவனை தேடுதல். தேடுனுங்க. பத்தாது. இப்ப வந்து பாருங்க, சர்வீஸ்ல உங்களுக்கு பத்தாது. நீங்க ஃபுல்லா லீவ் தானே, 8 ஹவர் வேலை செய்யறீங்களே. சர்வீஸ் எத்தனை ஹவர் இருக்கணும்? சர்வீஸ் எத்தனை ஹவர் வேலை செய்யணும்? நம்ம இப்போலாம் 16 மணி நேரம் வேலை. ஆனா சர்ச் சர்வீஸ் 2 மணி நேரம், அதுல 1 ஹவர் லேட்டு. அப்போ 8 மணி நேரம் சண்டேல சர்ச்சில் உட்காரணும் இல்லையா? பாடுங்க பாஸ்டர், பாடுங்க பாஸ்டர், பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லணும். சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், சீக்கிரம் முடிங்க பாஸ்டர். டைம் பாக்குறோம். 8 மணி நேரம் உட்காரதுக்கு எங்க தேட முடியுமா? நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் வேலை செய்யற கம்பெனில 12 மணி நேரம் வேலை செய்யற மினிமம்
டிராவல்ஸ் 2 ஹவர் வச்சுங்க வேலைக்கு போறதுக்கு வரதுக்கு 14 ஹவர்ஸ். ஆனா சர்ச்சுக்கு முன்னது 1 ஹவர். எங்கங்க ஈக்குவல்? அது காசு நிக்குமா உங்ககிட்ட? சம்பாதிக்கிறதெல்லாம் வியாதி தான் வருது. கெமிக்கல் நிக்க வச்சு வைரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறான். போ வந்த உடனே ஃப்ளாட் ஆயிடுறாங்க. வீட்டில் ஒரு டென்ஷன். வந்த உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? சண்டையில் சரியாக நம்ம தேடுறதில்ல, கம்பரேஷன் பண்ணுறதில்ல. வெளியே எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம், சர்ச்சில் எவ்வளோ நேரம் நிற்கிறோம். தேவனை தேடுறது குறைவுங்க. காலை ஜெபமே இல்லை, ஜெபம் இல்லை, ராத்திரி ஜெபம் இல்லை. டிவி போடுறது, தூக்கம் வர வரைக்கும் டிவி பார்த்துட்டு அம்மா அப்பாண்டு போய் தூங்குறது. தேடுறது குறைஞ்சு போச்சு. வாசிங்க வசனம் 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிறங்கணுங்க. முடியாது, நம்ம இறங்கணும், விட்டு வரணும். அப்பதான் காரிய வாக்கியம் ஆகும், வாக்கியம் செய்வாரு. சங்கீதத்தில் 10:4 வாசிங்க. இது அப்படியே கை வச்சுங்க, கன்க்ளூஷன் பண்ணுவோம் இன்னொரு 5 நிமிஷத்துல. சங்கீதம் 10:4 வாசிங்க. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேட மாட்டாங்க. கர்வம் இருந்துச்சா தேட மாட்டோம். என்ன சர்ச்சுக்கு போறது? இந்த அப்பாவுக்கு, எங்க அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லை, எங்க அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, சர்ச்சுக்கு கூப்பிடுதுன்னு கர்வம். பிள்ளைங்களை கர்வமா வளர்க்காதீங்க. சர்ச்சுக்கு வரணும், சோறு இல்லைன்னு வைங்க, துணி வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு ஹவர் சர்ச்செல்லாம் பத்தாது உங்க பிள்ளைங்களுக்கு. 8 ஹவர் ஸ்கூலு, 10 டியூஷன் அனுப்புறீங்க. ஹலோ, உண்மையை சொல்லுங்க. 8 ஹவர் கிளாஸ், இப்போ 10 ஈவினிங் டியூஷன். இன்னும் அந்த பிள்ளைய மொத்துறீங்க, கொத்துறீங்க. ரெடியா டியூஷன் ஓடன்றோம். அப்போ சர்ச்சு 1 ஹவர் 10 உன் பிள்ளைக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஏன்பா சொல்லுங்க ஐயா, உண்மையை பேசுங்க. தேடுறது போதுமா? 8 ஹவர் கிளாஸு உனக்கு 10 உன் பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் போடும் பொழுது வாரத்துக்கு 2 மணி நேரம் சபை உன் பிள்ளைக்கு 10மாங்க? இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கறது இல்லைங்க. பாஸ்டர் 2 சர்வீஸ் வச்சுக்கிறீங்க, இன்னொரு சர்வீஸ் வைங்க, இன்னொரு சர்வீஸ் வைங்க. ஒரு சர்வீஸுக்கே என்ன பண்ணுறது? ஐயோ இழுத்துன்னு வரதாக்குது, நோட்டீஸ் எல்லாம் போட்டு என்ன கஷ்டம். அப்பா பாப்பா மனசு இல்லைங்க. கர்வம் இருந்துச்சுன்னா தேட மாட்டோம். கர்வம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு ஜெபம் பண்ண மாட்டோம். கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகை வீட்டில் இருக்கட்டும் பாருங்க, ஜெபம் குறைஞ்சிரும். ஜெபம் குறைஞ்சிரும். ஜெபம் குறையதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுனே இருப்பார் பாருங்க. ஜெபத்தை குறைச்சினே இருப்போம், உபாசத்தை குறைச்சிருவோம். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சர்ச்சுக்கு வருவோம். ஏன்னா ஊருக்கு போனால் அங்கேயும் போக மாட்டோம், சபை தேடி போகணும். ஏன்னா ஊருக்கு போயிட்டக்கா சபை முக்கியம் இல்லையா? எல்லா சபையிலும் கத்திருக்காரு. வாசிங்க வசனம். துன்மார்க்கன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான். கர்வம் வந்துச்சுனாக்கா தேட மாட்டாங்க. வாசிங்க. அவன் நினைவெல்லாம் தேவனை இல்லை. என்ன அற்புதம் ஆண்டு செஞ்சுட்டாரு. சர்ச்சுக்கு போனா என்ன ஆண்டு, நம்ம என்ன மேலே வந்துட்டோம். ஏன் யூசியா வரலையே மேலே? இது பாருங்க, இந்த பைபிள் வசனம் வரலையா? இல்லையா? உண்மை இல்லையா? இதெல்லாம் தாவீதெல்லாம் உண்மை இல்லையா? உள்ள 1000 பேருக்கு மேல அற்புதம் ஆண்டு செஞ்சுக்க உண்மை இல்லையா? கர்வத்தில் சொல்றது. என்ன ஆண்டு அற்புதம் செஞ்சுட்டாரு, என்ன சர்ச்சுக்கு போனோம். சங்கீதம் 53:2 ஆண்டு சொல்றாரு. 53:2 இதெல்லாம் மனப்படமா சொல்லணும். சங்கீதம் 53:2 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டா என்று. தேடுகிற உணர்வு போயிடுச்சு. அதான் எங்க ஊசியாக்கு மனதை இறங்கினா தேவனை தேடுறதுக்கு. பார்க்கறான். நீதி நியாயாதிபதி புஸ்தகம் 2:7 மோசே இல்ல, யோசுவா இல்ல, ஜனங்களாம் கர்த்தரை தேடினாங்களாம். வாசிங்க. நியாயாதிபதிகள் 2:7. நியாயாதிபதிகள் புக் ஆஃப் ஜட்ஜஸ். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் தேடினாங்களாம்.
அப்பா இல்லை காட்டினா புள்ள சர்ச்சுக்கு வராது, புருஷன் இல்லை காட்டினா மனைவி சர்ச்சுக்கு வராது, மனைவி இல்லைன்னா புருஷன் சர்ச்சுக்கு வர மாட்டா. அப்படி 2 பேர் இல்லைன்னா பிள்ளைங்க வர மாட்டாங்க. பிள்ளைங்க வந்தால் பேரண்ட்ஸ் வர்றதில்லை. நானும் போல நீயும் போகாத. என்ன பழக்கங்க இது? இங்க மோசே இல்லை, யோசுவா இல்லை, ஜனங்க கர்த்தரை தொழுது கொள்வது விடவில்லை. இதுதான் தேடுறது டெஃபினேஷன். இதுதான் யாரும் சொல்லி தரக்கூடாது, நீயே தேடணும். ஆராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பிரசங்க தலைப்பு வாசிக்கலாமா? கர்த்தரின் ஃபர்ஸ்ட் தேவன் காரியங்களை ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான செஞ்ச. அப்படி வாய்க்கிற சும்மா ஆண்டு வாக்கி பண்ணல, பார்த்தா. அப்படி 2வது என்ன பண்ண? அப்படியா தேவனுடைய தரிசனங்களே புத்திமனான் நடந்தது. 3வது என்னதுங்க? தேவனை தேடுறது. கன்க்ளூஷன் வசனம் 2 நாளாகும் 26:6 வாசிங்க. 26:6. அவன் புறப்பட்டு போய் ஊசியா புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி. பாத்தீங்களா என்ன ஆசீர்வாதம்? தேடுறாடுங்க, செம்மையானது செய்யறாடுங்க, தரிசனம் இருந்துச்சுங்க. யாரை பிடிக்கணும்? பெலிஸ்தரை பிடிக்கணும். பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்தணுமா? பட்டணங்களை யுத்தங்களை பண்ணி வெற்றி பெற்று பெலிஸ்தரையும் அங்கிற ஜனங்களையும் முறியடிச்சு அமுதஸ்ல போய் பட்டணங்களை கட்டினா. அப்படி கர்த்தர் அவர் கைவிடவில்லை. அடுத்த வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். பெலிஸ்தரையும் குடியிருக்கிற அரபியரையும் மெகுலியரையும் வெல்ல ஜெயிக்க தேவன் அவனுக்கு துணை நின்றார். கை தட்டலாமா? தேவன் அவனுக்கு துணை நின்றார். எப்போ? மனசு தேடுறதுக்கு, செம்மையா வாழ்றதுக்கு, புத்திமான நடக்கிறதுக்கு, தேவ தரிசனங்கள் ஜெபம். இன்னைக்கு பைபிள் படிச்சுடுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் நீ வெல்ல முடியும். அப்பதான் தேவன் துணியா வருவார். சும்மா அந்த பைபிள் அந்த வாசனை எழுதல. தேவன் இப்படி உங்களை நடத்தணும். அந்த பிரசங்கம் நீங்க இப்படி மாறணும், நீங்க நல்லா வரணும். ராமன் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க ஆசுதமா இருக்கணுங்க, கஷ்டப்படக்கூடாதுங்க. ஏன் நீங்க கஷ்டப்படணும்? அப்பா இருக்கும் பொழுது. ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த பைபிள் இருக்கும் பொழுது நீங்க ஏங்க வேதனை பண்ணணும்? இந்த பைபிள் இருக்கும் பொழுது ஏன் நீங்க ஏழையா இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கல, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. இந்த புடிங்க, தேடுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அப்படி எழுந்திருப்போம் எல்லாரும்.